நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளுங்க. கார்டு எடுத்துருந்தீங்களா? இல்லை. சரி கண்டிப்பாக இதை பேசுகிறேன். அதாவது இப்போ இவ்வளோ நாளாக நடந்துச்சு இல்லையா ஒரு ட்ராமா. பார்த்திபன் சார் ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்போ திரிஷாவை பற்றி கேட்டு அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் திரிஷாவும் விஜய் சாரும் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்புறம் சங்கீதா மேடம் அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போட்டிருக்கதா அப்படின்னு சொன்னாங்க, அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆனால் அதையெல்லாம் இனிமேல் மறந்துட்டு இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அதனால் இனிமேல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று தேர்தல், இன்னொன்று மக்கள். இந்த தேர்தல் நேரத்தில் தயவு செய்து சொல்கிறேன், எல்லா அரசியல்வாதிக்கும் சொல்கிறேன், நான் ஒரு மக்களோட பிரதிநிதியாக சொல்கிறேன். பல மக்கள் சொல்ல முடியாது, அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஓட்டு கேட்க போகிறதுக்காக தெருவாக போவீங்க, வீதி வீதியாக போவீங்க. ஆனால் தயவு செய்து வேலைக்கு போகிறவனை கெடுக்கிற மாதிரி டிராஃபிக் ஜாம் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் தாங்க ஒரு பெரிய இதுவாக நாங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலைக்கு போகிறவனை வேலைக்கு போக விடாமல், ஸ்கூலுக்கு போகிறவனை ஸ்கூலுக்கு போக விடாமல், ஆஸ்பத்திரிக்கு போகிறவனை ஆஸ்பத்திரிக்கு போக விடாமல் கொடியை பிடிச்சிக்கிட்டு நீ அதுக்கு நொட்டு இதுக்கு நொட்டு அதுக்கு நொட்டுன்னு சொல்லாமல் உங்கள் தலைவன் ஜெயிக்கணும்னு நீ நினச்சனா எப்படி நீ ஓட்டு கேட்டால் ஜெயிக்க வைக்கணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு ரோட்டில் போகிற வர பொதுமக்களுக்கோ இல்லை டிராஃபிக் ஜாம் பண்ணிவிட்டு மக்களுக்கோ நீங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் தலைவன் பெருசு கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னாக்கா அவர் வந்து ஜெயிக்க வச்சு காட்டு, அதில் காட்டு. அப்பாவி பொதுமக்கள்கிட்ட உங்களோட வேலையை காமிச்சு நீங்கள் அவங்களோட அதிருப்தியை சம்பாதிச்சு உங்களுக்கு ஓட்டு போட இருந்ததை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. புரியுதா? என்ன சார்? யார் போனது? ஒருத்தர் போனாரா? யார்? ஓ, ஆதவர்ஜுனா சாரை சொல்கிறீங்களா? ஓ ஏது இல்லை, நானும் அதை நியூஸில் பார்த்தேன். ஏர்போர்ட்டில் வந்து விஜய் சாரோட பையில் வந்து கத்திரிக்கோள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனாவோட பையில் வந்து என்ன ஓட்கா பாட்டில், என்ன பாட்டில், ஏதோ விஸ்கியா, ஏதோ ஒரு பாட்டில் ஒன்று இருந்துச்சு. ஆனால் இதனால் புரியுதா, இதனால் அது உங்களோட பர்சனல். ஏன்னா நீங்கள் இதை ஒரு விளக்கணைங்க இது ஒன்று சொல்லிடுவீங்க. எதுனா ஒன்று சொன்னாலும் அது பர்சனலு. நீ குடிச்சிட்டு நாசமாக போ, ஏதோ ஒன்று பண்ணு, தாலி அருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணதால் 1 மணி நேரம் ஃப்ளைட்டு லேட்டு. கேள்விப்பட்டீங்களா? அது சரக்கு மட்டும்தான் யோசிச்சிங்களா? 1 மணி நேரம் ஃப்ளைட்டு லேட்டு. அந்த 1 மணி நேரம் லேட்டுன்றதுனால அதில் உள்ள அந்த 100 பேசஞ்சர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எந்த இடத்துக்கு அது சொந்த ஃப்ளைட்லாம் இல்லை, பொதுமக்கள் போகிற ஃப்ளைட்டு தான் அது. தனி விமானத்திலாம் போகல. என்ன தண்ணி வச்சு பார்க்குற நீ அநேகமாக நீ அந்த கட்சியா? அந்த கட்சின்னு நினைக்கிறேன். அதான் அறகுறையாக வந்து பேசினுக்கிற. அந்த அந்த ஒரு மணி நேரம் இல்லை. தேங்க்யூ. அப்போ விவரமாக தான் இருக்கான். நீங்கள் 1 மணி நேரம் லேட் பண்ணதுனால அந்த 1 மணி நேரத்தில் எத்தனை பேர் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அதுக்கு போய் சேர முடியாமல் போயிருக்கோம் இல்லையா? அவங்க வந்து ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினவுடனே ஒரு வண்டி புக் பண்ணியிருப்பாங்க, அது வேஸ்ட்டாக போயிருங்க. அப்போ உங்களால் ஒன்றும் இல்லை, வெறும் 10 ரூபாவை சொல்லுங்கள், 100 ரூபாவை சொல்லுங்கள், அதே வேஸ்ட்டாக தானே போயிருக்கு. அப்போ நீங்கள் பொதுமக்களுக்கு இடையூறு தானே கொடுக்குறீங்க. அதனால் தயவு செஞ்சு. ஆனால் எனக்கு இதில் இது ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனாவோட பையில் அவர் சரக்குலாம் வச்சுருக்க மாட்டார். யாரோ திட்டமிட்டு ஒரு சரக்கு எடுத்துன்னு போய் பைக்குள்ளே போட்டு அவர் மேலே கெட்ட பேரை உருவாக்கியிருக்கீங்க. அதே மாதிரி விஜய் சாரோட பையிலையும் யாரோ ஒருத்தர் கத்திரிக்கோலை போட்டு அவர் இதை கட் பண்ணணுன்றதுக்காக, கனெக்ஷனை கட் பண்ணணுன்றதுக்காக கத்திரிக்கோலை உள்ளே போட்டுருக்கீங்க. எனக்கு தெரியும் அந்த தீவிரவாதி யாருன்னு தெரியும், கண்டுபிடிக்கிறேன். அடுத்த அது தெரியலையாப்பா? உங்களுக்கு தெரியாதா? ஓம் சக்தி பராசக்தி என்னைய கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? என்னப்பா யாருன்னா ஒருத்தர் கேளுங்கப்பா. ஏங்க எங்க வேணா போட்டுங்க, புரியுதுங்களா? ஏங்க எனக்கு என்னங்க யார் கூட போறான்னு பார்த்துன்னு இருக்கிறத வேலை. நான் அப்படிலாம் யாரையும் பார்க்க மாட்டேன். அவங்க விருப்பங்க. நம்ம எதனா சொன்னாக்கா அது அவங்க பர்சனல்னுவாங்க.
புரியுதுங்களா? அப்புறம் கேட்டாக்கா குப்பை பிறக்கிற ஆள் 10 பேர் வச்சுருக்கேன்னுவாங்க, ஃப்ளைட் ஓட்டுற ஆள் 20 பேரை வச்சுருக்கேன்னுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? அது அவங்களோட பர்சனல், யார் எத்தனை பேர் போனாலும் போட்டோம். அப்படியா? ஏதோ ஒன்று எடுத்துன்னு போனால் சரிப்பா. அது வந்து நானும் தான் நியூஸில் பார்த்தேன். இப்போ ஏதோ விசாரணைக்காக டெல்லி போயிருக்காரு போல் சாரு. அவங்க 2 நாளைக்கு வச்சு இது பண்ண போகிறதா இது. அப்போ திரிஷா ஒரு நாளைக்கு முன்னாடி போயிடுச்சு இல்லைப்பா டேய் டெல்லிக்கு. அடே அது அந்த அம்மா விட்றா, பாவண்டா விட்றா. எங்கேயோ போயிருப்பாங்கடா விட்றா. 2 நாளைக்கு டெல்லியில் வச்சு விசாரணை பண்ண போகிறாங்களாம் விஜய் சாரை. என்ன விசாரணைன்றது தெரியல. அதனால் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு இனிமேல் நான் வந்து விஜய் சாரையோ இல்லை ஆதவ அர்ஜுனையோ சொல்லலைங்க. தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது தயவு செய்து நீங்கள் உங்களோட பையை நல்லா செக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போங்க. ஏனால் யாரோ ஒருத்தர் உள்ளே கூட வந்து எதனான்னு போட்டு வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு துப்பாக்கியை போட்டுனா என்னங்க பண்ணுறது? அவர் பாட்டுக்கு அவசரப்பட்டு துப்பாக்கியை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த துப்பாக்கி எடுத்து எவனா ஒருத்தர் எடுத்துன்னு வந்து பைக்குள்ளே போட்டுருந்தாங்க, நாளைக்கு தீவிரவாதின்னு சொல்லி பிடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இல்லை? அதனால் தயவு செய்து இனிமேல் அவங்கவுங்க உடைமைகளை நல்லா பாதுகாத்துட்டு போங்க. எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, எப்படி இருந்தாலும் உள்ளே செக் பண்ணி அனுப்புகிறாங்கல்ல, அப்புறம் எப்படி கத்திரிக்கோள் இருக்கலாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, என்ன கர்மமோ தெரில. அதான் நல்லா தான் இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறது தாங்க, பண்ணாமலாம் எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பிஜிஎம்லாம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சேம் அந்த கேஸ்ட் ப்ராப்ளம் தான் எல்லா இடத்துலையுமே, அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீல் குட் மூவி தாங்க. ஊர் சைடில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அது ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. மியூசிக்கு அந்தந்த இடத்துல பிஜிஎம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி கதை வயசு எல்லாமே நல்லாயிருக்கு. பறைன்றதுனால அப்படிலாம் எடுத்துகிட்டு போகல. நார்மலாக கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த இருக்கிற ப்ராப்ளம் ஊர் சைடு இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆமாம், எடுத்து காட்டியிருக்காங்க. என்ன நடக்குதோ ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அதை எடுத்து காட்டியிருக்காங்க. நல்ல படம் தான். பட் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது இதுக்கப்புறமா. எல்லோரும் ஈக்குவலாக பார்த்தா நல்லாயிருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, நல்ல மெசேஜ். இன்னும் இந்த மாதிரி இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்து திருந்தணும். நாங்கள் திருந்த தேவையில்ல, இளம் பசங்க யாரும் திருந்த தேவையில்ல. பேர் பிரேமு, இவன் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கான். அந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அவனுக்கு குழந்தை பிறந்து இன்றைக்கி 2வது குழந்தையும் பிறந்து ஒரு பொறுப்பான அப்பா எப்படி இருக்கணுமோ அதுக்கு உதாரணம் இவன். இவன் படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் அதுதான் அது எனக்கு தெரிஞ்சுது. காரணம் என்னன்னாக்கா, இந்த படத்தில் எப்படியோ அந்த ஹீரோயின் அப்பா அம்மா மேலே பாசம், அதே மாதிரி ஹீரோ அப்பா மேலே பாசம், அதே மாதிரி இவனும் தான் அப்படி. ஸோ இவனோட ஒரிஜினல் லைஃப் இந்த திவ்யா படத்தில் தெரிஞ்சிருக்கான். என்ன பிரேம? அதை தான் நான் சொல்கிறேன். சொல்கிறத விட நீ சொல்லு. அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது லவ் பண்ணுறவங்க திருந்தணும் இதுன்னு நினைக்காதீங்க. யார் அவன் பார்த்தா உங்களுக்கு என்ன? உங்கள் பசங்க நல்லா இருக்காங்களா, அவங்க ஃப்யூச்சர் சரியில்லையா, அப்போ ஓகே சேர்த்து வைங்க, நல்லா இருப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு படம், சூப்பர். ஜாதிகள் வந்து இன்னும் ஒளியணுங்கிறதுக்காக ஒரு படம் வரும், அவேர்னஸான ஒரு படம். வெரி நைஸ். இந்த ஹீரோயின் ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அவங்களுடைய டீம் ஒர்க்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஹீரோயினுடைய டீம் ஒர்க்ஸ், ஹீரோவுடைய டீம் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சார், ஒரு சிறந்த காதல் கதை. இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம்னா திவ்யா தான். ஒரு கான்ட்ரோஸ் லெவலுக்கு வந்து அருமையான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. கொஞ்சம் சாங் சைடும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்திருக்கும். பட் பெஸ்ட்டு ஸ்கிரிப்ட், நல்ல மூவி, எல்லோரும் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு மூவி வந்துட்டு ஆடியன்ஸோடு பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஒரு மூவி பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு கிளாப் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, அது இன்றைக்கி தான் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலாக அது என்னென்னா சார், எனக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு நான் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் அந்த சீனில் வந்துட்டு எல்லோரும் திவ்யா கத்துனாங்க. அது வந்துட்டு எமோஷ்னலி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு. யா,
அடைக்கலம் டைரக்டர் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்க எப்படி ஒத்துக்கணும்னு கேட்டேன். புரியல. டைரக்டர் இந்த கதை சொல்லும்போது நீங்க எப்படி ஒத்துக்கணுங்க? எப்படி ஒத்துக்கணுங்க இந்த கதையை? அக்செப்ட் ஓகே. சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு தான் எனக்கு இதில் புக் பண்ணாங்க. ஸோ சார் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க நேச்சுரலாக நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் ஆக்டிங் பண்ணது எல்லாமே வந்துட்டு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி இதெல்லாம் அந்த வில்லேஜ்க்கு தகுந்த மாதிரி இருக்கீங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மை டைரக்டர். பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு பார்த்து அழுதாங்க. ஏன்னா அவங்க டாட்டராக இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. தேங்க்யூ.